ஓகே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படிப்பதற்காக இவ்விதமாக கூடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அளித்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை ஒரு சில வாரங்கள் கடந்த வாரம் விடப்பட்டது, ஆனாலும் திரும்பவும் இந்த நாளிலே கூடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் கூடுவோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தம்பி இளங்கோ சொன்னது போல அவருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். நம்முடைய சமூகத்திலே தாவீது சொன்னது போல நம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஸோ தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் அவருடைய வார்த்தையை நாம் இணைந்து படிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அந்த உண்மையான ட்ரூ ஜாயினால நிரப்பப்பட தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாரந்தோறும் நாள்தோறும் கிருபை செய்து கொண்டு வருகிறார். வாரந்தோறும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக ஆண்டவர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். உங்களோடு கூட நானும் இணைந்து படிக்கும்போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் கற்றுக்கொள்ளுகிறதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது உங்கள் மூலமாக அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்பது உண்மையான காரியம். இவ்விதமாய் நாம் இணைந்து தேவனை அறியும் அறிவிலே வளரும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அருளுகிறாரே, எவ்வளவு பெரிய கிருபை! அதற்காய் மிகுந்த நன்றியுள்ளவனாக இந்த மாலை வேளையிலே நான் இருக்கிறேன். உங்கள் யாவருடைய ஜெபத்திற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினாலே அவருடைய கிருபையினாலே மாத்திரம் நம்ம தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை பண்ண அவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அந்த திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய சர்வ வல்லமையும் சர்வ ஆளுமையும் உடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரம்தான் நமக்கு ஒரு பெரிய நிச்சயமும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அந்த நிச்சயத்தோடு அந்த வாஞ்சியோடு நாம தொடர்ந்து நம்ம படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை குறித்து அல்லது இப்பொழுது போய்கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்து என்ன என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறேன், இந்த 21வது வசனத்தினுடைய முதல் பகுதியை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்று. ஆனால் இந்த பைபிள் ஸ்டடிய ரோமருக்கு எழுதின நிருபத்தின் பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தின் பைபிள் ஸ்டடி என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கடந்த வாரத்திலே அல்லது கடந்த பைபிள் ஸ்டடி முடிக்கும் பொழுது நிச்சயமாக அடுத்த வாரம் அல்லது அடுத்த முறை அடுத்த ஃப்ரேஸ்க்கு அல்லது அடுத்த பகுதிக்கு கடந்து சென்றே விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது திரும்பவும் அதை கடந்து போக முடிகிறதில்லை. எனக்கு தெரியவில்லை ஏனென்று, ஆனால் என்னை தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஸோ இன்றும் அதே 21வது வசனத்தினுடைய முதல் பகுதியையே தியானிப்போம், முதல் பகுதியையே படிப்போம். அருமையானவர்களே, அது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை இதில் கனெக்ட் பண்ணி நாம தொடர்ந்து ரெகுலராக நாம் இணைந்து செல்லுகிற இந்த குரூப்ல எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலும் இன்னொரு கோணத்துல இந்த வாரத்திலே பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய சித்தம் நிறைவேறுவதும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதும் மாத்திரமே நம்முடைய ஒரே வாஞ்சை. நம்முடைய விருப்பம் அல்ல. இந்த சின்ன பைபிள் ஸ்டடியிலையும் என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம் அல்ல. அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பைபிள் ஸ்டடி மூலமாகவும் செய்யப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். இதன் மூலமாக அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஸோ அதே வசனத்தை நாம் திரும்பவும் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1வது அதிகாரம்
21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமல் இருப்பது, இதுதான் அந்த ஒரிஜினல் சின் அல்லது மனிதன் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தது அல்லது அடைந்து கொண்டிருக்கிறதனுடைய முதலாவது படி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் குரூஷியலான ஒரு படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காரியம் இதுதான் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து பரம்பரையாக நம்முடைய டிஎன்ஏயோடு இணைந்து அல்லது நம்முடைய பிறப்பிலேயே நம்மை ஆட்கொண்டு வருகிற, பிறக்கும் போதே ஒரு மனிதன் பாவியாக பிறக்கிறான் என்றால் எந்த பாவத்திலே பிறக்கிறான் என்றால் இந்த பயங்கரமான பாவம். இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நான் பார்த்து வருகிறோம். இந்த பாவத்தினுடைய அந்த வேரோடு கூட தான் ஒவ்வொரு மனுஷியும் பிறக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த காரியத்தின் நிமித்தமாக அல்லது இந்த பாவத்தில் இருந்துதான் மற்ற பாவங்கள் எல்லாம் வருகிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகையினாலே இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, நாம் எம்பிடிசியிலே படிக்கிற அந்த காரியத்திற்கும் இது மிக மிக தொடர்புடையதா இருக்கிறது என்பதையும் நான் பார்த்திருக்கிறோம். நமக்கு தெரியும், ஏசாயா 43:7 படி நாம் அல்லது மனிதர்கள் தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கென்று நாம் இருக்கிறோம். our existence is for God அல்லது our existence is for God's glory. அவருடைய மகிமைக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு இந்த ஃப்ரேஸ், இந்த வசனத்தினுடைய இந்த ஃப்ரேஸ் எவ்வளவு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, கடந்த 2 முறையாக அல்லது கடந்த 2 வாரங்களாக நாம் இதை எப்படி பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அல்லது அதை இன்னொரு கோணத்திலே பார்ப்போமேயானால், தேவனாகிய கர்த்தரை அவர் சர்வ வல்லவராக, சர்வ ஆளுமை உடையவராக, எல்லாவற்றையும் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் படைத்தவராக, அவைகள் எல்லாவற்றையும் ஒரு களிமண்ணை போல அவைகளை உருவாக்குகிற அல்லது வடிவமைக்கிற குயவனாக அவர் இருக்கிறார் என்ற முறையிலே, அப்படிப்பட்ட அந்த முறையிலே அல்லது இந்த படைப்புகளுக்கெல்லாம் மிக மிக மேலானவராக, மிக மிக உயர்ந்தவராக, அப்பாற்பட்டவராக, மிக மிக பெரியவராக இருக்கிற அவரை அதற்கேற்ற விதத்திலே அவரை நேசித்தல் அல்லது அவருக்குரிய அன்பை நாம் கொடுத்தல் என்பது இந்த தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமும், அதுதான் அவரை மகிமைப்படுத்தி வாழ்தல் என்பது என்கிற கோணத்திலே நாம் பார்த்தோம். அதை நாம ஆதாம் ஏவாளில் இருந்தும், அதற்கப்புறம் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, இவை எல்லாவற்றையும் லிங்க் பண்ணி அதை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்திலே அதை இன்னும் விளக்கமாக புரிந்து கொள்ளும் விதத்திலே 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். மிக முக்கியமாக ஆபிரகாமுடைய ஒரு உதாரணத்தை பார்த்தோம். அந்த ஆபிரகாம் அந்த தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிறவனாக, தேவனுக்கு உரிய விதத்திலே உன்னதமான அன்பை அவருக்கு கொடுத்தபடியினாலே அது பரீட்சிக்கப்பட்ட போது, எப்பொழுது பரீட்சிக்கப்பட்டது என்று பார்த்தோம். அந்த குமாரனை பலி செலுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது, அதை செய்யும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் மேல் உள்ள அவனுடைய அலாதியான பிரியம், அன்பு, அது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம்.
அதோடு கூட இந்த ஏரோதினுடைய காரியத்தையும் நாம் பார்த்தோம். இந்த மாலை வேளையிலே நாம் பார்க்கிற மிக முக்கியமான காரியம், இன்னொரு கோணத்திலே தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தல் என்றுதான் பொருள் என்று அந்த கோணத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியமும் இதற்கு முன்னால நம்ம பண்ண அந்த சீரீஸ்ல, அதாவது நாம் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிற விதத்திலேதான் நம்முடைய ரட்சிப்பை அவர் வடிவமைத்திருக்கிறார் என்கிற காரியத்திலே இந்த காரியம், அந்த விசுவாசம் என்கிற காரியம் பின்னி பிணைந்து வந்திருக்கிறது. ஆகையினாலே நாம் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தனிப்பட்ட ஒரு டாபிக்காக நாம் இதை பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். சோ ஆகையினாலே அந்த டாபிக்கின் அடிப்படையில், அதாவது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்பதற்கு நேரடியான அர்த்தம் அவரை விசுவாசித்தல். சோ இவ்விதமாக நாம் பார்ப்பதன் மூலமாக விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்த அந்த புரிந்து கொள்ளுதலையும் நாம் இன்னும் விரிவாக்கி கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையானோர்களே, முதலாவதாக 2 வசனங்களை முகவுரையாக நாம் படிக்கலாம். இந்த தேவனாகிய கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசமே தேவனை மகிமைப்படுத்தும் என்பதற்கு உரிய வசனம் ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த கான்டெக்ஸ்ட்ல நாம் அதை படிப்பது மிக நல்லது என்று யோசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20-21 மிக முக்கியமான இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து இதே ஆபிரகாமை குறித்து தான் எழுதுகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசம், அவன் விசுவாசித்ததன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினான் என்கிற காரியத்தை இந்த வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20-21 இந்த 2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு செய்து வேதாகமம் இருப்பவர்கள் இந்த வேத பகுதியை திறந்து என்னோடு கூட ஃபாலோ பண்ணி வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகமம் இல்லையானால் தெளிவாக நீங்கள் கவனிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இந்த ஃப்ரேஸினுடைய அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம அப்படி மேலோட்டமாக நம்ம வாசிக்கும் போது, இந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அதுக்கு பிறகு தனியாக தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நம்ம வாசிச்சுட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். ஆனால் அருமையானவர்களே, இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை நம்பினபடினாலே, தேவனை முழு நிச்சயமாய் நம்பினபடினாலே, தேவனை முழுமையாய் சார்ந்து கொண்டபடினாலே, தேவனை முழுமையாய் விசுவாசித்தபடினாலே தேவன் மகிமைப்பட்டார் என்பதுதான் அதனுடைய பொருள். சோ இன்னும் அநேக வசனங்களை நாம பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைக்குதல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், நாம் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோம். We should be very clear about it. So தேவனாகிய கர்த்தர் மேலே ஆபிரகாம் பூரண விசுவாசம் வைத்திருந்தபடினாலே அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருந்தான் என்பது நமக்கு மிக நன்றாக தெரியும். கடந்த வாரத்துல நம்ம பார்த்ததும் அதுதான். அருமையானோர்களே, தேவனை அலாதியாய் நேசிக்கிறது, அவன் நேசித்தான் என்பதற்குரிய பரீட்சை, அதே நேரத்திலே அது விசுவாசத்தின் பரீட்சை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாய் அவன் தேவன் மேலே தன்னுடைய முழு விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அவன் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தினான், தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறான். மனுஷர்கள் அப்படி மகிமைப்படுத்துகிறார்கள்.
சோ அருமையானவர்களே, இந்த இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இது ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை, அதுவும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து தான் சொல்லுகிறது. சாரி, 4வது அதிகாரம் இல்லை, 5வது அதிகாரம். 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமை உதாரணமாக வைத்து விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற அந்த காரியத்தை விவரித்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இங்க வரும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், இல்லாட்டா உங்களுக்கும் தெரிந்திருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல், அல்லது விசுவாசத்தினாலே தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே பாவிகளாகிய நம்மை தேவனாகிய கர்த்தர் இவன் நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிற அந்த ப்ராசஸ், அந்த காரியத்தை அவர் 4வது அதிகாரம் தொடங்கி அல்லது 3வது அதிகாரத்திலிருந்தே அவர் அதை விளக்கி கொண்டு வரும் பொழுது 4வது அதிகாரத்திலே மிக அதிகமாக ஆபிரகாமுடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு 5வது அதிகாரம் இப்பொழுது வாசிப்போம். 5வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். இது MPTCல நம்ம படிக்கிற அந்த முதல் சில பாடங்களினுடைய கருப்பொருளை புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ட்ரூத் நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இதை நாம ரிவைஸ் பண்ணும் பொழுது உங்களில் அநேகர் இப்போ இந்த பேட்சஸ் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். சோ இந்த மேன்மை பாராட்டுகிறோம் என்கிற வசனம் புதிய ஏற்பாட்டிலே அந்த வசனம், அந்த வார்த்தையை குறிப்பாக நம்ம படிக்கும்போது கொஞ்சம் எப்பொழுதுமே இன்னொரு வார்த்தையை அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி படிப்பது நல்லது. ஏனென்றால் மேன்மை பாராட்டுகிறோம் என்கிற வார்த்தை மிக மிக புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. ஆனாலும் அது இதுவும் நல்ல வார்த்தை தான். ஆனா இதை ஆங்கிலத்துல நீங்கள் படிக்கும் பொழுது rejoicing in the hope of the glory அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் அந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இப்படி ஆபிரகாமை போல விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருந்து நம்ம இந்த நம்பிக்கையை குறித்து, இந்த வரப்போகிற நம்பிக்கையை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லுகிறார். சோ இப்பொழுது எப்படி இணைக்கிறேன் என்றால், அருமையானவர்களே, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் பொழுது, அல்லது நாம் தேவன் பேரில் முழு விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிறோம். அப்படி நாம் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலாபலன் என்ன? உண்மையான மகிழ்ச்சி. The true joy. அந்த ட்ரூ ஜாய்ன்னு சொல்லும் போது இது உலக பிரகாரமான உலகத்திலே நாம் வாழும் பொழுது அந்த உலகத்திலே நமக்கு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவது, அல்லது நம்முடைய மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், மெட்டீரியலான அல்லது நமக்கு தேவையான பொருள் சார்ந்த காரியங்கள் நமக்கு கிடைப்பதினால் உண்டாகிற மகிழ்ச்சி அல்ல. அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் நாம் கம்பேரே பண்ண முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:8 எழுதியிருக்கிற வசனத்தை நாம் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுகிறோம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினாலே களி கூறு.
So this joy is enormously different, radically different from the மெட்டீரியல் ஜாய், அல்லது அந்த உலக பிரகாரமான பொருள் சார்ந்த காரியங்கள் நமக்கு கிடைப்பதனால் உண்டாகிற மகிழ்ச்சியோடு கூட இந்த மகிழ்ச்சியை ஒப்பிட முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. சோ தேவனை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு மெய்யான மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனா இததான் நம்மளால விசுவாசிக்கவே முடியாது. நம்மளால அந்த மனிதனாக நாம் இருக்கிற வரையிலும் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வது மிக மிக கடினம். ஆனாலும் நாம் இணைந்து இந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அனுபவத்திலே கற்று வருகிறோம். அருமையானவர்களே, இந்த பொருள் சார்ந்த காரியங்களில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியிலிருந்து என்னுடைய காரியத்தை நான் அதை எடுத்து என்னுடைய இருதயத்தை அதிலிருந்து பிரிய பண்ணி தேவன் மேல் சார வைத்தல் என்பது அதற்கு மிகப்பெரிய அற்புதம் தேவை. ஆகையினால்தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், லார்ட் இன்க்ளைன் மை ஹார்ட் டுவர்ட்ஸ் யுவர் வேர்ட். என்னுடைய இருதயத்தை நீர் அந்த உம்முடைய வார்த்தைக்கு நேராக இணங்க பண்ணும் என்பது போல ஜெபிக்கிறார். இன்க்ளைன் மை ஹார்ட். அந்த ஜெபத்தோடு கூட நாம காணப்படுவோம். இந்த ஒரு முகவுரையோடு கூட இந்த காரியங்களை மனதிலே வைத்தவர்களாக இந்த நாளிலே நாம உதாரணமாக படிக்கிற காரியம் ஆபேலினுடைய காரியம், ஆபேலினுடைய விசுவாசம். ஏனென்றால் இது ஏன் முக்கியமானது என்றால், இதை ஏன் நாம் எடுக்கிறோம் என்றால், அருமையானவர்களே, நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எந்த சந்தர்ப்பத்திலே வாசித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லது அதை நாம் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவம், ஏன் சுவிசேஷம் என்கிற காரியத்தின் அடிப்படையிலே பார்த்து வருகிறோம். ஏன் சுவிசேஷம்? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை மனுஷன் மேல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினையை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நித்திய உக்கிர கோபாக்கினையிலிருந்து அவனை மீட்டு கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்ததாமே ஒரு ஏலியன் ரைச்சியஸ்னஸை, அவனுக்கு உரியது அல்லாத இன்னொரு நீதியை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த நீதி சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும்? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை மனிதன் மேல் மகா பயங்கரமாக இருக்கிறது. இந்த உக்கிர கோபாக்கினைக்கு அடிப்படையான காரணம் என்ன? இந்த பாவம்தான். தேவனாகிய கர்த்தனை தேவன் என்று மகிமைப்படுத்தாததற்காக தேவனுடைய உக்கிர கோபாக்கினை அவன் மேல் தொங்க விடப்பட்டிருக்கிறது, அவன் மேல் இருக்கிறது, அவன் மேல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் தேவனால் மீட்கப்படாத வரையிலும் இந்த உக்கிர கோபாக்கினை இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படியானால் இந்த வீழ்ச்சியினுடைய முதல் படியாக நாம் இதை பார்க்கிறோம். அந்த வீழ்ச்சியினுடைய முதல் படிதான் அந்த ஏதேன் தோட்டத்தின் கிழக்கிலே, அல்லது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்ட பின்பு அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அல்லது உலகத்திலே முதல் முறையாக நடந்த அந்த சம்பவத்திலிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வது மிக உச்சிதமாக இருக்கும். ஏனென்றால் விசுவாசமும் அங்கே வருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது நான் படிக்கிற ரெஃபரன்ஸ், கர்த்தருக்கு சித்தமானால் 2 பேசேஜை மாத்திரம் நாம போக்கஸ்டா படிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலிலே 1வது வருகிறது ஆபேல் என்பதை நாம் அறிவோம். சோ அந்த வீழ்ச்சியினுடைய முதலாவது படி, அந்த வீழ்ச்சியினுடைய முதலாவது படியை மிகவும் எக்ஸ்பிளிசிட்டாக காயின் ஆபேலினுடைய அந்த இவெண்ட்ல நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்திலே அங்கே தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தின ஒரு மனிதனையும் நாம பார்க்கிறோம். Isn't it amazing? பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாக அருமையாக
இந்த வேதாகமத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். 11வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பியூட்டிஃபுல். ஒரே வசனத்திலே 3 அழுத்தமான குறிப்புகளை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக விசுவாசத்தினாலே, அந்த விசுவாசம் என்கிற காரியத்தினாலே, ஆபேல் விசுவாசம் என்கிற காரியத்தினாலே, ஆபேல் தேவனை விசுவாசித்ததினாலே, அல்லது ஆபேல் தேவன் பேரில் விசுவாசத்தை வைத்தபடியினாலே 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஒன்று, மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். காயினை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான் என்று தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார், அல்லது பரிசுத்த ஆவியானவர் தாமே இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். யாரிடத்திலிருந்து சாட்சி பெற்றான் என்பது அதோட சேர்ந்தே வருகிறது. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? இவனுடைய ஆபேல் என்னுடைய காணிக்கையை நான் அங்கீகரிக்கிறேன், அவன் நீதிமான் என்று அவனை பிரகடனப்படுத்துகிறேன். ஆபேல் காயினை விட மிகவும் நல்லவன் என்று இங்கே சொல்லப்படவில்லை. காயினை காட்டிலும் ஒருவேளை கொஞ்சம் கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் நல்லவனாக இருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி நமக்கு நன்றாக தெரியும், தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லும் பொழுது, எந்த ஜெனரேஷன்லையும் வாழுகிற எந்த மனிதனானாலும் எந்த ஊழியக்காரனாலும் எல்லாரும் பாவிகள் என்று எல்லாரையும் பாவிகள் என்கிற கூட்டத்திலே அடைத்து போட்டது என்று இதே ரோமர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு தெரியும். சோ காயினும் ஆபேலும் பாவிகள் தான். இந்த 2 பாவிகளிலே ஒரு பாவி நீதிமான் என்று தேவனாலேயே பிரகடனப்படுத்தப்படுகிறான். நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் இன்னும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம், விசுவாசம் என்றால் என்ன, தேவன் பேரில் விசுவாசம் வைக்குதல் என்றால் என்ன, அதனால் மனிதன் நீதிமானாக்கப்படுகிற இந்த பிரதானமான இந்த செய்திக்கு அல்லது இந்த பிரதானமான செய்தியை பேசுகிறவனாக மரித்தும் இந்த காரியத்தை பேசுகிறவனாக இருக்கிறான். இந்த காயினை காட்டிலும் மேன்மையான பலியை அவன் எப்படி செலுத்தினான் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, அதனால் அவன் தேவனாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டதனுடைய அந்த காரியத்தினுடைய சாராம்சத்தை, அந்த காரியத்தினுடைய உள் அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அதே இன்சிடென்ட்டுக்கு நாம போலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 14வது வசனம் வரையிலும் இந்த வசன பகுதி சற்று பெரிய வசன பகுதியாக இருந்தாலும் தெளிவாக நிதானமாக நாம் அதை கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம நிதானமாகவே அதை படிக்கலாம். நான் உங்களுக்காக படிக்கிறேன். உங்களிடத்தில் வேதாகமம் இருக்குமானால் தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான்.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்திலே கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அதன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அருமையானவர்களே, இந்த வீழ்ச்சி அல்லது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே, அந்த மிகவும் அழகான அந்த தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஷெக்கீனா மகிமையை அவர்கள் நேர்முகமாக அனுபவித்து கொண்டு வந்திருந்த அந்த நிலைமையிலிருந்து வெளியே துரத்தப்பட்டவர்களாக எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முதல் முறையாக பிறக்கிற அவர்களுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு தெரியும். அந்த காயின் என்று சொல்லும்போது தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், ஒரு மனுஷனை பெற்றேன் என்கிற அர்த்தத்திலே காயின் என்று பெயர் வைக்கிறாள் ஏவாள். அதை தொடர்ந்து அவனுடைய தம்பியும் பறக்கிறான். இந்த ரெண்டு பேரும் அவர்கள் இந்த காணிக்கையை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவன் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கிறான், அல்லது மந்தைக்கு மேய்ப்பனாக, அல்லது ஆடு மாடுகளை வளர்க்கிறவனாக, அல்லது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த பணியை செய்கிறவனாக இருக்கிறான். காயின் பயிரிடுகிறவனாக அல்லது ஒரு நல்ல ஐடியலான ஒரு விவசாயியாக இருக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷா இந்த காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த கிரியேட்டிவ் எபிலிட்டி அவர்கள் பயன்படுத்தி இந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். செய்து கொண்டு இருக்கும் பொழுது அருமையானவர்களே, இதற்கு இடையிலே நடந்த காரியங்கள் அல்லது என்ன காரியங்கள் தேவனால் போதிக்கப்பட்டது அல்லது முன்மாதிரியாக வைக்கப்பட்டது என்கிற அநேக காரியங்களை குறித்து நமக்கு விரிவான விளக்கம் அங்கே இல்லை. ஆனாலும் நாம் ஏற்கனவே அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு காரியம், இந்த ஆதியாகமம் அல்லது வேத வசனம், வேதாகமும் மிகவும் ப்ரிசைஸாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற காரியம் நமக்கு தெரியும். ஸோ இந்த காரியங்களை மனதிலே வைத்தவர்களாக அருமையானவர்களே, இந்த நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஆதாமையும் ஏவாளையும் குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கான்டெக்ட்ல அன்றைக்கு அருமையான தம்பி சுந்தர் சிங் கேட்ட கேள்விக்கு கூட இதுல விட இருக்கலாம். ஒருவேளை அருமையானவர்களே, இந்த ஆதாமும் ஏவாளும் என்பவர்கள் மிகவும் யுனிக் ஆன மனிதர்கள். மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் எந்தெந்த விதங்களிலே அவர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் என்றால், அவர்கள் முதலாவதாக தேவனை
முகமுகமாக ஒருவேளை அவர்கள் தங்களுடைய கண்களினாலே பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனாலும் தேவனை நேரடியாக தேவனோடு கூட அல்லது அவருடைய மகிமையோடு கூட நேரடி தொடர்பிலே வாழ்ந்தவர்கள், அல்லது அவருடைய மகிமை என்றால் என்ன என்பதையும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்றால் என்ன என்பதையும் தேவன் யார் என்பதை குறித்தும் மிகவும் அதிகமான வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் தேவனோடு கூட நெருங்கி நடந்தார்கள், அல்லது அவர்களுக்கு விசுவாசம் அந்த நேரத்திலே அல்லது பிறகு கூட அதிகமாக தேவைப்பட்டிருக்காது. அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்பதை குறித்து நாம் படிக்கும் பொழுது இரண்டாக பிரிக்கலாம், அல்லது விசுவாசம் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக 2 பகுதிகளை நாம் பார்க்கலாம், அல்லது 2 காரியத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று விசுவாசித்து நடத்தல், இன்னொன்று பார்வையின் அடிப்படையிலே நடத்தல். So walking by sight, walking by faith. விசுவாசத்தின் அடிப்படையிலே நடத்தல், விசுவாசித்து நடத்தல். 2வது பார்வையிலே நடத்தல். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது என்ன நிலைமையில இருக்கிறோம்? நாம் தேவனை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவையும் கூட நாம் பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவையும் நம்மால் பார்க்க முடியாது. ஆகையினாலேதான் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. சோ விசுவாசத்தினாலே புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நடக்க முடியும். ஆனால் நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது விசுவாசம் நமக்கு தேவைப்படாது. அப்பொழுது நாம் விசுவாசித்து அல்ல, தரிசித்து நடப்போம். We will be walking by sight. ஆனால் இப்பொழுது நாம் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் தரிசித்து நடந்தார்கள். சோ இந்த பாக்கியம் மனிதர்களிலே வேற யாருக்குமே கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது, ஆதாம் ஏவாளுக்கு மாத்திரம். சோ அருமையானவர்களே, அந்த ஒரு காலகட்டத்திலே தான் அவர்கள் பாவம் செய்த போது தேவன் எப்படி அவர்கள் பாவம் செய்ததற்கு முன்னால அந்த தோட்டத்திலே வந்தாரோ அதே விதமாக தோட்டத்திலே வந்தார், அதே விதமா அவர்களோடு பேசினார், அதே விதமாக அவர்களுடைய வெட்கத்தின் நிலைமையை பார்த்து ஒரு தோல் உடையை அவர்களுக்கு உண்டு பண்ணி அவர்களுடைய வெட்கத்தை மறைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ இது எல்லா வேத அறிஞர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒத்துக்கொள்கிற ஒரு காரியம். நிச்சயமாக அவர் தோல் உடையை உண்டு பண்ண வேண்டுமானால் நிச்சயமாக ஒரு மிருகத்தை அவர் அடித்திருக்க வேண்டும். சோ பலி செலுத்துதலினுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்லி இருக்க வேண்டும். பலியின் மூலமாக காணிக்கைகள் செலுத்தப்பட வேண்டிய காரியத்தை குறித்த நியமங்களை அவர் சொல்லி இருக்க வேண்டும். மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு ஐடியா இல்லாதபடி இந்த 4வது அதிகாரம் தொடங்கும் பொழுது அவர்கள் காணிக்கையை கொண்டு வரும் போது அதை ஆங்கில வேதாகமத்திலே நாம் படித்தோமையானால் they came on a set time, அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளிலே end of the day அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட வெர்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். சோ ஆகையினாலே இதை குறித்த அல்லது பலி செலுத்துதல் அல்லது தேவனை சந்திப்பது என்ன முறைமையிலே அவரை சந்திக்க வேண்டும் அல்லது என்ன முறைமையிலே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு ஒரு ஐடியா தேவனே கொடுத்திருக்க வேண்டும். either by impression or vocally, வார்த்தையினாலோ அல்லது இம்ப்ரெஷன் மூலமாகவோ அதை கொடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை பல காலங்களுக்கு பிறகு இந்த காயினும் ஆபேலும் பிறந்திருந்தா கூட ஆதாமும் ஏவாளும் நிச்சயமாக அவர்களுக்கு அதை குறித்த விவரங்களை நிச்சயமாக சொல்லி இருப்பார்கள். அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறபடி இந்த முதல் மனிதர்கள் என்று சொன்ன உடனே நாம சயின்ஸ்ல படிச்ச அந்த நியண்டர்தால் மேன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஞாபகத்துல வர்றதுனால ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்டவங்களா இருப்பார்களோ அப்படி கூட நினைக்கலாம். காயினும் ஆபேலும் அப்படிப்பட்டவர்களா இருந்திருப்பாங்களோன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, இந்த அப்படி அல்ல. ஆக்சுவலா they were much more intelligent than us அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவனுடைய மனிதர் எழுதுகிறார். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆன பொழுது
அவன் நன்றாக இப்பொழுது விவசாயம் செய்கிறவர்களை காட்டிலும் மிக நன்றாக அவன் விவசாயம் செய்திருக்க வேண்டும். விவசாயம் செய்யக்கூடிய காரியங்களை குறித்த ஒரு நல்ல ஐடியாவோ நல்ல ஒரு அறிவு அவர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளும் நல்ல அறிவு படைத்தவர்கள், நெடுநாட்கள் வேற அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஏற்பட்ட அவர்களுடைய அனுபவத்திலே கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அருமையானுள்ளே, இவைகளை மனதிலே வைத்தவர்களாக 3-4 காரியங்களை மிக வேகமாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, ஆபேல் விசுவாசித்தான். ஆபேலுடைய காணிக்கையினுடைய அந்த மிகவும் அடிப்படையான நல்ல காரியம் அல்லது சாராம்சமான உத்தம காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே அவன் இந்த காணிக்கையை செலுத்தினான். விசுவாசம் என்றால் நாம் இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல். அவன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்று ஆபேல் மகிமைப்படுத்தினான், அல்லது acknowledging God as God. நாம் இந்த சீரீஸ் தொடங்குற அந்த நாட்களிலே பார்த்தது போல, நான் ஆபேலாகிய நான் அல்லது மனிதர்களாகிய நாம் களிமண்ணை போலதான் இருக்கிறோம். அவர் குயவன். God is a unique person, uniquely holier, uniquely glorious. அவர் மிகவும் தனிப்பட்டவரான மகிமையுடையவர், தனிப்பட்டவரான பரிசுத்தம் உள்ளவர் என்பதை எல்லாவற்றையும் அப்படியே அங்கீகரித்தல், தேவனை தேவனாக அங்கீகரித்தல் என்பது விசுவாசம். விசுவாசித்தான் என்று சொல்வதும் தேவனை தேவனாக அவன் அங்கீகரித்தான், தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தினான் என்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்கிற கண்ணோட்டத்திலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே முதலாவது நாம பார்க்கிறது தேவனுடைய சுப்ரீமசி அல்லது காட்ஸ் சுப்ரீமசி அல்லது தேவனுடைய அந்த யுனிக்காக உன்னதமான உச்ச நிலைமையிலே இருக்கிறவர். அவர் நம்மை காட்டிலும் மிக அதிகமான முறையிலே வித்தியாசமானவர், உயர்ந்தவர் என்பதை அவன் அங்கீகரிக்கிறவனாக இருக்கிறான். இதை நான் சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தருடைய அந்த அவருடைய அந்த சர்வ ஆளுமையின் சர்வ வல்லமையின் நிலைமையிலே அவர் டஃப்பாக இருக்கவும் அல்லது அவர் கண்டிப்பானவராக இருக்கிறார் என்றும், கண்டிப்பானவராக இருக்க வேண்டும் இருப்பதுதான் அவருடைய குணாதிசயம். அதே நேரத்திலே அந்த கண்டிப்பிலே அவர் கிருபையும் உள்ளவர் என்கிற இந்த 2 காரியத்தையும், அதாவது அவருடைய கண்டிப்பின் காரியத்தையும் அவருடைய மென்மையான காரியத்தையும், அவருடைய கண்டிப்பின் குணாதிசயத்தையும் அவருடைய மென்மையான குணாதிசயத்தையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, எதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்றால், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது விசுவாசத்திலே இது மிகவும் முக்கியமான ஒரு தன்மை. சற்று அந்த 3வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3வது அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு நடக்கிற காரியம் நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில வசனங்களை வாசிப்பது நல்லது என்று யோசிக்கிறேன். 13வது வசனம், 3வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து நின்ற பொழுது, வெட்கத்தோடு கூட நின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் அந்த சாயங்கால வேளையிலே எப்பொழுதும் வருகிறது போல வரும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை அங்கே நாம பார்க்கிறோம். 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இந்த சந்தர்ப்பத்துல இதற்கு முன்னால் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், நிச்சயமாக நம்முடைய மனதிலே வரும். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அருமையானவர்களே, இது முதலாவது சாபம் பிசாசானவனுக்கு கொடுக்கிறார். சோ அது அந்த சாபம் எப்படிப்பட்டது என்பதை ரொம்ப முக்கியமானது. இந்த காரியம் நிச்சயமாக
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மிகவும் மனதிலே ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட காரியம். நிச்சயமாக காயினுக்கும் ஆபேலுக்கும் இது சொல்லப்பட்ட காரியம். ஏனென்றால் அந்த நாட்களிலே லேர்னிங் எப்படி நடந்ததுன்னா, பரம்பரையாக ஓரலாக முன்னோர்கள் சொல்லுகிற காரியம் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது ரொம்ப முக்கியமான காரியம் லேர்னிங்ல அந்த காலத்துல. ஸோ தொடர்ந்து சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அருமையானவர்களே, அதை தொடர்ந்து வாசிக்கிறேன். 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, இந்த 13வது வசனம் 13-14 வசனங்களிலே இந்த சாத்தானை, பிசாசானவனை, சாத்தானை தேவனாகிய கர்த்தர் எப்படி சபிக்கிறாரோ, that was the first response of God. அநேகர் அந்த மாடர்ன் பிரீச்சர்ஸ் என்று எழும்பி இருக்கிறவர்களிலே ஒரு சகோதரியினுடைய பிரசங்கத்தை சமீபத்தில் கேட்டேன். அவள் சொல்லுகிறாள், தேவனாகிய கர்த்தர் தேவன் ஒருவரையும் சபிக்க மாட்டார் என்று. ரொம்ப முக்கியமான காரியம் அருமையானவர்களே. அந்த தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் போது ஏன் அவர் சபிக்க கூடாது? அருமையானவர்களே, இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். சோ எப்படி சாத்தானை சபித்தாரோ, தொடர்ந்து இந்த மனிதனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஆதாமையும் ஏவாளையும் சபிப்பது நிமித்தமாக, ஒருவேளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லப்படுகிற அந்த காரியத்திலே சாபம் என்று வராவிட்டாலும் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அவள் அந்த 2 பேருக்கும் சொல்லப்படுகிற அந்த காரியங்களை நாம பார்க்கும்பொழுது அது சாபம் தான். சாபமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்கிற காரியத்தையும் அவர் மிக தெளிவுபட சொல்லுகிறார். சோ ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபத்தின் ஊடே, சாபம் என்றால் இது சாபம் என்று இந்த உலகத்திலே நீ வாழ்கிற வேளையிலே நீ கஷ்டப்பட்டு உன்னுடைய ஆகாரத்தை புசிப்பாய், இதுதான் சாபம் என்பதல்ல. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதும் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதும் போது, நான் உங்களுக்கு அறிவித்த இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை அது தேவதூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அது இட்டர்னல் டேம்னேஷனை குறிக்கிறது. இந்த உலகத்துல பசியும் பட்டினியுமா வாழ்ந்து போகிற அந்த சாபத்தை அல்ல. அதை நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது இட்ஸ் இட்டர்னல் டேம்னேஷன். நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிந்து அந்த நித்திய நரக ஆக்கினைக்குள்ளே செல்லுகிற அந்த காரியத்தோடு கூட இணைந்த காரியம். சோ பூமியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், அந்த சாபத்தோட கூட நித்திய மரணத்தையும் சுவீகரித்து கொள்ளுதல் என்கிற அந்த சாபம் தான். சோ மிக கொடிய அல்டிமேட்லி ஹாரிபிள் கர்ஸ். இது மிகவும் அடிமட்டத்திலான ஒரு சாபம், நித்தியத்திற்கான சாபம். ஆனால் அதன் மத்தியிலே, அதன் ஊடே அந்த சாபத்தை கொடுக்கிற அந்த டஃப்னஸ்ல, அல்லது அந்த சாபத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் சாபங்களின் நடுவிலே அவருடைய கிருபையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்ல? அந்த 15வது வசனம், அங்கேதான் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடு வாக்குத்தத்தமாக ஆரம்பிக்கப்படுகிறது.
சோ அந்த வாக்குத்தத்தம் சாத்தானுக்கு இட்டர்னல் டேம்னேஷனாகவும் அதே நேரத்திலே மனிதனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிற நம்பிக்கையின் செய்தியாகவும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று பாருங்கள். சோ அந்த சாத்தானை அப்படி இட்டர்னலாக டேம்னேஷனுக்குள்ள அனுப்பின அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்திரீயின் வித்தாக உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். அதே நேரத்துல நீ அவருடைய புதிங்கால தான் நீ தாக்குவ, நாசப்படுத்துவ. ஆனால் இது காயின் ஆபேலுக்கு அல்லது அதை தொடர்ந்து வருகிற மக்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தியாக, நம்பிக்கையின் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். சோ சொல்ல வருகிற காரியம் என்ன அருமையானவர்களே, இந்த ஆபேல் என்பவன் இந்த ரெண்டு காரியத்தையும் அவனால பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் தேவன் என்கிற முறையிலே அவர் சபிப்பதற்கு அவர் உரிமை உள்ளவர். அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் அதிகாரம் படைத்தவர். அதே நேரத்திலே அவ்வளவு செய்கிற தேவனாகிய கர்த்தர் அதிலே கிருபையையும் காண்பித்திருக்கிறார் என்கிறதை அவன் விசுவாசித்தான். அருமையானவர்களே, அந்த தொடர்ந்து வருகிற காரியங்களை வைத்து நாம் சரியாக இந்த காரியத்தை நாம் நிதானிக்க முடியும். ஏனென்றால் காயின் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவனுக்கு கொஞ்சமும் உணர்வில்லை என்கிற காரியம் ஒரு சில அவனுடைய காரியங்களை குறித்த க்ளூ, புதிய ஏற்பாட்டுல அவனை குறித்து படிக்கிற காரியங்கள், இதுல இருந்து நாம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அருமையானவர்களே. சோ இந்த அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலையும் கூட இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது இயேசு கிறிஸ்துவை விலை உயர்ந்த அல்லது படைத்த இந்த யுனிக்கான தேவனாக ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த காரியத்திலே அநேக வேளையிலே அநேக விசுவாசிகள் இதை அல்ல தட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக, நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், ஆகையினாலே நிச்சயம் எனக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த வசனத்தின்படி, இந்த யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்கிற வசனத்தை நான் கிளைம் பண்ண முடியும். நான் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் சொல்கிறார்கள். நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது உண்மைதான். ஆனால் ரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு யார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த வேதாகமத்திலே சுவிசேஷங்களிலே கூறப்படுகிற அந்த இயேசு யார் என்பதை அவருடைய இங்கே ஆபேல் எப்படி தேவனாகிய கர்த்தரை அவருடைய அந்த டஃப்னஸ், அவருடைய அந்த கண்டிதம், அவருடைய டெண்டர்னஸ், இந்த ரெண்டையும் இணைத்து அவரை ஏற்றுக்கொண்டானோ அல்லது நம்பினானோ, அது போல அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களிலே இதை மாத்திரம் அநேகர் போக்கஸ் பண்ணுகிறார்கள். இயேசு நீங்கள் ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறு கன்னத்தையும் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும், மறு கன்னத்தை நீ திருப்பி கொடு, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசி, உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் அழைத்தால் நீ அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. இப்படிப்பட்ட போதனைகளை பார்க்கும் பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல போதகர், மாரல் டீச்சர், ஒரு நல்ல நியாய போதகர், நீதி போதகர் என்று அநேகர் ஒத்துக்கொள்கிறார், அநேகர் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அதே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார். நான் பட்டயத்தை அனுப்பும்படியாக வந்தேன் என்று சொல்கிறார். இதே அன்பை போதித்த, அன்பாக நடந்து கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே ஒரு பயங்கரமான சாட்டையை உண்டாக்கி அடித்தார் என்று, அல்லது அதை பயங்கரமாக பிரயோகித்தார் என்கிற காரியங்கள் அருமையான இந்த காரியங்களையும் சேர்த்து அவர் சொன்ன எல்லா உபதேசங்களையும் நாம சேர்த்து இணைத்து அவருடைய தன்மைகள் எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தல் என்பது மிக மிக முக்கியமானது. C.S. லூயிஸ் என்கிற தேவ மனுஷன் இதை குறித்து எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், அவர் என்ன எழுதுகிறார் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவை
ஒரு நல்ல நீதி போதகராக ஏற்றுக்கொள்ளுகிற அநேகர் அதை சரியாக செய்வதில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் பார்ப்பார்களானால், நான் முதல்ல சொன்னது போல அந்த அவருடைய 2 சைடையும் அவர்கள் சேர்த்து எல்லாவற்றையும் பார்ப்பார்களானால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்வார்கள் என்றால், அவர் ஒரு பைத்தியக்காரர் அல்லது பிசாசு பிடித்தவர் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்றால், தேவாதி தேவன் நீர், லார்ட் ஜீசஸ், யூ ஆர் லார்ட் அண்ட் காட். நீர் மனிதர் அல்ல, நீர் சாதாரண மனிதன் அல்ல, நீர் தேவனும் கர்த்தருமாக இருக்கிறீர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லது பைத்தியக்காரன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதை எடுத்து திரும்ப ஜான் பைப்பர் அவர்கள் எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்றால், ஜீசஸ் cannot be domesticated, அல்லது இயேசுவை நான் விரும்புகிற ஒரு நபராக அந்த வார்த்தை என்பது டொமஸ்டிகேட் என்பது, நாம் சில பிராணிகளை நமக்கேற்ற பிராணிகளாக, அது மிகவும் டேஞ்சரஸான அனிமல்ஸ், அந்த மிகவும் அகோரமான அல்லது மிகவும் பாதகம் விளைவிக்கக்கூடிய சில மிருகங்களை செல்ல பிராணி போல வீட்டிலே நமக்கேற்ற ஒரு பிராணியாக வளர்க்கிறது தான் டொமஸ்டிகேஷன். அப்படி இயேசு கிறிஸ்துவை செய்ய முடியாது என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது மிக முக்கியமான காரியம். தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல். நாம் எதை வைத்து சொல்ல முடியும்? காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்க பார்க்கும்போது, காயினிடத்திலே தேவனாகிய கர்த்தர் பிறகு இடைபடும் பொழுது அவர் கேட்கிற ஒரு காரியம், காயினே நீ என்ன செய்தாய்? வாட் ஹேவ் யூ டன்? உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும்போது சிம்பிளா சொல்றான், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. am I my brother's keeper? நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா என்று யாரை பார்த்து கேட்கிறான்? யாரிடத்திலே பதில் சொல்லுகிறான்? God. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படி அவரை உதாசீனப்படுத்துகிற ஒரு வார்த்தையை பேசுகிறான் என்பதை பாருங்க. சோ அது ஒன் ஆஃப் த க்ளூஸ். சோ நிச்சயமாக ஆதாமும் ஏவாளும் மிக விரிவாக அவர்களுக்கு சொல்லி இருக்க கூடும். நன்றாக எக்ஸ்பிளிசிட்டா தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் இவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட கதை, இந்த மிக முக்கியமான ஸ்டோரி நிச்சயமாக காயினுக்கும் ஆபேலுக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சோ இப்படி பட்ட ஒரு தேவன் என்றால் முழு அதிகாரத்தையும் முழு ஆளுமையையும் அதிகாரத்தையும் கொண்டவர் தான் இந்த தேவனாகிய கர்த்தர் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த பயம் இல்லாதபடி நான் என் சகோதரனுடைய காவலாளியா என்று அவருக்கு கேட்கிற அளவுக்கு தான் அவன் தேவனை தேவனென்று அவன் அறிந்திருக்கிறான், அல்லது தேவனை தேவனென்று அவன் அக்னாலஜ் பண்ணுகிறான் என்கிற காரியத்தை நாம் காண முடியும். இரண்டாவதாக, இந்த தேவனாகிய கர்த்தருடைய இந்த வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தத்தினுடைய மேன்மையையும் மகிமையையும் நன்றாக உணர்ந்திருந்தான். இந்த ஆபேல் நன்றாக உணர்ந்திருந்தான், நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அந்த விசுவாசம் என்கிற வார்த்தை வந்திருக்காது. இந்த 3வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தினுடைய வாக்கு தத்தம் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், குறிப்பாக ஏவாளுக்கு இந்த வாக்கு தத்தம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும், அவள் இதை எதிர்பார்த்து இந்த காயினை பெற்றெடுத்த பொழுது அவள் இந்த பெயரை கொடுத்ததனுடைய உத்தேசம் நிச்சயமாக இதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயின் வித்து என்று சொன்னாரே, ஒருவேளை இந்த காயின் தான் இந்த ஸ்திரீயின் வித்தாக இருக்கக்கூடுமோ? தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த காயினிலே நிறைவேறுமோ? மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு அல்லது நமக்கு ரட்சிப்பு அந்த தேவனாகிய கர்த்தரோடு நாம் நடந்த அந்த மகிமையின் பாக்கியத்தின் அனுபவம் திரும்ப இந்த காயினால் நமக்கு கிடைக்குமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவளுக்கு நிச்சயமாக இருந்திருக்க கூடும். சோ அந்த காரியத்தை இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் நிச்சயமாக அவள் போதித்திருக்க முடியும். அதிலே ஆபேல் இதை பற்றி கொண்டார். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அல்லது இந்த ரட்சிப்பு என்கிற காரியம், அல்லது இந்த பாவத்திலிருந்து விடுதலை, அல்லது
இந்த தேவனாகிய கர்த்தரோடு உள்ள அந்த மகிமையின் உறவை இணைத்துக் திரும்பவும் உண்டாக்குவதற்கு இந்த தேவனை தான் நான் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த என்னுடைய தகப்பனும் தாயும் பாவம் செய்து நிர்கதியற்றவர்களாக வெட்கத்தோட நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மீட்பின் காரியத்தை செய்யும்படியாக அந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஒரு 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 நிவாரணம் இருக்குமானால் நாம் அவருடைய கரத்திலே விழுவது அல்லது அவரை சார்ந்து கொள்வது, அவருடைய கரத்திலே நாம் விழுவது, அது அவரை சார்ந்து கொள்வது தான் நமக்கு உச்சிதம், அதுதான் ஞானம் என்று சொல்லி அவன் அவரை அந்த வாக்கு தத்தம். இரண்டாவது தேவனாகிய கர்த்தருடைய வழிகள். அருமையானவர்களே, இந்த காயின் 2 பேரும் பலியை கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆபேல் கொண்டு வருகிற அந்த பலியினுடைய மிக முக்கியமான தன்மை என்னவென்றால் அது ஒரு உயிர் அல்லது இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படி ஒரு மிருகத்தை கொன்று ஒரு நிவாரணத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாக்கினாரோ அந்த கொள்கையின் அடிப்படையிலே அவன் ஆபேல் இந்த பலிகளை செலுத்தும் போது அந்த மிருகங்களை கொன்றான் என்று தெளிவாக எழுதப்படவில்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த சாக்ரிஃபைஸை கொண்டு வரும் பொழுது அதை தான் மீன் பண்ணா நிச்சயமாக கொண்டிருக்க கூடும். சோ இது தேவனாகிய கர்த்தர் பாவத்திலிருந்து நிவாரணம் கொடுக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட அவருடைய வழியை நான் பின்பற்ற வேண்டும். அது அவர் கொடுத்திருக்கும் கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய கட்டளை பின்பற்றப்பட வேண்டிய ஒரு கட்டளை காரியம் அல்லது அவருடைய நியமங்கள், அவருடைய மாடல், அவருடைய வழிகள் பின்பற்றப்பட வேண்டும். நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அல்லது விமோசனம் பெற வேண்டுமானால் அல்லது நான் தேவனுக்கு பிரியமானவன் என்கிற நிலைமையை அடைய வேண்டுமானால் நான் அவருடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற காரியத்திலே அவன் உறுதியுள்ளவனாக இருந்தான். அருமையானவர்களே, இன்னொரு காரியம், இந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் அதன் நிமித்தமாய் நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன் என்பதை குறித்த உணர்வும் இதிலே தொக்கி நிற்கிறது நம்ம பார்க்க முடியும். சோ இந்த ஆபேல் இந்த மிருகத்தை கொலை செய்யும் பொழுது அல்லது இந்த மிருகத்தினுடைய உயிர் அல்லது கொல்லப்படும் பொழுது அல்லது ரத்தம் சிந்தப்படும் பொழுது இந்த காரியம் இது என்னுடைய பாவம் எவ்வளவு கொடியது, என்னுடைய பாவத்திற்கு நான் மரிக்க வேண்டும், என்னுடைய பாவத்திற்கு இந்த தேவனாகிய கர்த்தர், ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லி இருக்கிற காரியம் அவனுக்கு தெரியும், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சோ அருமையானவர்களே, இது நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவம் சாவுக்கு சமம் அல்லது இந்த சாவுக்கு விமோசனமாகத்தான் இன்னொரு உயிரினுடைய சாவை தேவன் நியமித்திருக்கிறார் என்கிற கொள்கையின் அடிப்படையிலே அவன் அந்த பலியை செலுத்த வருகிறது. இந்த காரியங்களை நாம பார்க்கணும். இன்னொரு மிக முக்கியமான தன்மையை நாம் அதுல பார்க்க முடியும். மிக முக்கியமானது அருமையானவர்களே, இந்த 4வது அதிகாரத்திலே தான் அல்லது இந்த சம்பவத்திலே தான் மனிதர்களுடைய அந்த தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக அல்லது தேவனோடு கூட தேவனை சந்திக்கும்படியாக மனிதன் எடுக்கிற முயற்சிகள் இங்கேதான் ஆரம்பமாகிறது. அல்லது இதை இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் வேர்ல்ட் ரிலிஜன்ஸ். மனுக்குலத்திலே மதங்கள் உருவான இடம்தான் இந்த இடம். எப்படிப்பட்ட மதங்கள் உருவாகிறது? ஒன்று காயினின் மதம், இன்னொன்று ஆபேலின் மதம் என்று சொல்லலாம். காயினின் மதம் என்ன? அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விவசாயம், யார் இந்த குரூப்ல விவசாயத்துல நேரடியாக படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனா நான் அதிக ஈடுபாடு கொண்டவன் என்பது உங்களுக்கு தெரியும். சோ எந்த ஒரு விவசாயியுமே அல்லது விவசாயிக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவன் விதை விதைக்கிறதிலிருந்து அல்லது விதை விதைப்பதற்கு முன்பதாக அவன் அந்த நிலத்திலே வேர்வை சிந்தி அந்த நிலத்தை பண்படுத்துவது தொடங்கி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை சரி பண்ணி அதிலே விதை விதைத்து பிறகு தண்ணீர் பாய்ச்சி அதிலே அவன் தொடர்ந்து ஒரு
6 மாதங்கள் அல்லது 9 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் தொடர்ந்து உழைத்து, தொடர்ந்து அவனுடைய வேர்வையை சிந்தி உழைத்து, அவன் ஒவ்வொரு நாளும் விவசாயம் அந்த நிலத்துல போய் தன்னுடைய கிராப் பார்க்கும்போது அவனுக்குள்ள அது நல்ல செழிப்பா வளர்ந்துச்சுன்னா அது அவனுக்கு ஒரு விசேஷ மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி எல்லாம் கடைசியில அதை அறுவடை செய்யும் போது, அந்த அறுவடை மிக நன்றாக இருக்குமானால், அது ரொம்ப ரேர் தான். அக்ரிகல்ச்சர் இஸ் அ கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமா அந்த சமயத்துல அந்த சாபங்கள் எல்லாம் ஆரம்பிச்ச அந்த சமயத்துல ஒரு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அல்லதுமே அந்த பழங்களையும் வெஜிடபிள்ஸையும் பயிரிடுவது இப்பவுமே அது ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். அவைகளை அந்த காய்கறிகளையும் பழங்களையும் அறுவடை செய்யும் பொழுது, அறுவடை செய்து அந்த கூடைகளிலே கலரா ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் வைக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியோடு இணைந்த காரியம் என்ன? என்னுடைய வேர்வையின் பலாபலன், என்னுடைய அந்த என்னுடைய கடின உழைப்பினுடைய பலாபலன் என்பது அப்படி ஒரு காரியம் வருவது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் எந்த ஒரு விவசாயிக்கும். சோர்மையானவர்களை நிச்சயமாக வரும் பொழுது Cain had his own ways of worshiping God. இந்த தேவனை தொழுது கொள்ளும்படியாக அல்லது இந்த தேவனை சந்திக்கும்படியாக தன்னுடைய சொந்த வேலைகள், தன்னுடைய சொந்த முயற்சிகள், சொந்த காரியங்களினுடைய சொந்த பிரயாசங்கள், சொந்த முயற்சிகள், சொந்த வேலைகள், சொந்த கிரியைகள், இதனுடைய ஒரு சிம்பலா தான் அவனுடைய காணிக்கை இருக்கிறத நாம பாக்குறோம். ஆனா ஆபேலுடைய காணிக்கை என்ன சொல்லுகிறது? இது இந்த உயிர் கொல்லப்படுகிறது, this is of no use to me, அல்லது இதனுடைய காரியம் இன்றோடு முடிந்து விடுகிறது. இதுல அனிமல் ஹஸ்பண்டரிய பாருங்க, அதுல இவனுக்கு எந்த எஃபர்ட்டும் கிடையாது. இது ஒரு சிம்பிள் ட்ரூத் தான். அந்த 9 மாதங்கள் அந்த கன்று அல்லது அந்த பசுவினுடைய வயிற்றிலே அல்லது ஆட்டினுடைய வயிற்றிலே அது உருவாகிற காரியத்துல இந்த ஆபேலுக்கோ அல்லது அதை வளர்க்கிற விவசாயிக்கோ அது ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. அப்கோர்ஸ் அவன் கொடுக்கிற தீனி கொஞ்சம் பாதித்தாலும் கூட, ஜெனரலி ஸ்பீக்கிங், இவன் அதை போய் அந்த கன்று காலிகள் அது எப்படி வருதுன்னு உண்மை தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவன் என்ன உணர்த்துகிறான்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே இந்த பேசேஜும் நமக்கு தெரியும். ஆபேலினுடைய பலியை பார்க்கிலும் மென்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெர்ஃபெக்டான பலியை குறித்து இவன் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்றால், அல்லது இவன் செலுத்தின இந்த பலியினுடைய மிக முக்கியமான மேன்மையான காரியம் என்ன? அந்த விசுவாசத்தினாலே அவன் வரப்போகிற அந்த மேசியாவாகிய கிறிஸ்துவாகிய அந்த பெர்ஃபெக்டான பலியை குறித்த முதலாவது போர்ட்ரேல் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அதை தொடர்ந்து லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே அந்த பலியினுடைய இன்னும் விளக்கமான விரிவான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதும் அதெல்லாம் எதற்காக லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தையும் இந்த எபிரேய ஆக்கியோன் மிக தெளிவாக கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது இல்லை என்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நமக்கு இது நன்றாக தெரியும். அவனுக்கு இந்த ஆபேலுக்கு ஃபெயிண்டா தான் தெரிஞ்சது. ஆனாலும் கூட முழு விசுவாசத்தோடு கூட அப்படிப்பட்ட பலியை கொண்டு வருவதன் நிமித்தமாக இந்த பூர்த்தியாக்கப்படுகிற கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சரீரத்திலே நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் செய்கிற அந்த பாவத்தை, அருமையானவர்களே, இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து கூட இந்த காயினுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருந்ததா நமக்கு தெரியல. தேவன் அவனிடத்துல சொல்லும் போது இந்த 7வது வசனத்துல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை, அதாவது இங்க பாவத்தை பெர்சானிஃபை பண்ணி இருக்கிறது. அதான் இதுல குழம்பிடக்கூடாது. அது பாவம் என்கிறதை
இங்கே வசனத்துல எழுதும் போது அதை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு பர்சனுக்கு அதை ஓமைப்படுத்தி சொல்லப்படுகிறது. சோ பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். இந்த பாவம் என்கிற நபர் அல்லது பாவம் என்கிற காரியத்தினுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். அது எப்பவும் உன்மேலே பாய்வதற்கு ரெடியா இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கம் எப்பொழுதும் உன்னுடைய வாசற்படியில படுத்திருக்கிறது. அது எப்பொழுதும் உன்னை வந்து உன்னை விழுங்கக்கூடும். இதுதான் பாவத்தினுடைய அகோரத்தன்மை என்று தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வார்ன் பண்ண வேண்டியதாக இருந்தது. வார்ன் பண்ண பிறகும் அருமையானவர்களே, அவன் ஆபேலை கொலை செய்வதற்கு முன்பதாக இந்த காரியம் நடக்கிறது. சோ இவ்வளவு ஒரு கிருபையும் அன்பும் உள்ள தேவன் என்று சொல்லி பாருங்க. இந்த காயினின் மேலும் கூட கிருபை உள்ளவராக, காயின் மேல் கூட அவர் தன்னுடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறவராக, இனியாவது அவன் மனம் திரும்பி ஆபேலிடத்துல போய் ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கி அவன் வந்து பலி செலுத்தி இருக்கலாமே. அவன் மனம் திரும்ப மனதில்லை அவனுக்கு. அருமையான பிறகு பார்க்கும் போது கூட அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீர் என்னை துரத்தி விடுகிறீர் என்று சொல்லுகிற போது, துரத்தி விடாமல் இருப்பதற்கு என்ன வழி ஆண்டவரே என்று அவருடைய பாதத்திலே அவன் விழுந்திருக்கலாம். This is what wonders me. என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிற காரியம் தான். ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? தெளிவா தெரியுது. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காணிக்கையை தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிற அந்த காரியத்தை எளிதாக செய்யலாமே. He didn't want to. அவன் உண்மையாகவே அவன் அதற்கு விருப்பமே இல்லை. அவனுடைய இருதயம் அதற்கு இணங்கவில்லை. நீர் என்னை துரத்தி விடுகிறீர் என்று சொல்லுகிறானே ஒழிய, அந்த துரத்தி விடுதலை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றுதான் அர்த்தம். அங்கே அவன் துரத்தி விட்ட பிறகு அவன் அங்க போய் அவன் இங்கதான் முதல் முறையில் மனுஷன் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுகிறான், அல்லது ஒரு கான்கிரீட் வீடு, அல்லது ஒரு நிரந்தரமான ஒரு வீடு எனக்கு வேணும், நிரந்தரமான ஒரு பட்டணம் எனக்கு வேண்டும் என்று அவன் அங்கே தொடங்குகிறான். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே இந்த பாவத்தினுடைய அகோரத்தன்மையை, அதனுடைய அந்த பயங்கர தன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. The more we come closer to God's majesty, இந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக நாம வரும் பொழுது என்னுடைய பாவத்தினுடைய அகோர தன்மையை நாம் உணர முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நாம் இணைந்தவர்களாக ஆபேலினுடைய அந்த பலி சுட்டி காண்பிக்கிற அந்த பெர்ஃபெக்டான பலியை பார்க்கும்படியாக ஒரு முறை கூட இந்த மாலை வேளையிலே அந்த சிலுவை அண்டையிலே நெருங்கி வர பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏவுகிறதை உணர்கிறோமா? அந்த தேவனாகிய கர்த்தர் தாமே, அல்லது திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய அந்த கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் தேவன், God became man. And என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் ஒன்று விடாதபடி 24/7 நான் பாவம் செய்கிறவனாக தான் இருக்கிறேன். 24/7 365 என்னுடைய வருஷங்கள் எவ்வளவு பாவம், ஒரு பாவம் விடாதபடி எல்லாவற்றையும் தன்னுடைய தோளின் மேல் சுமந்தவராக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த சிலுவையிலே துடித்து மரித்த அந்த சிலுவைக்கு முன்பதாக அந்த மாலை வேளையிலே வந்து, லார்ட் ஐ தேங்க்யூ. அந்த ஆபேலுக்கும் காயனுக்கும் உள்ள அந்த காரியங்களிலுடைய கடைசி சாராம்சம் என்னவென்றால், அந்த ஹம்பிள்னஸ். ஆபேலிடத்துல ஒரு நிர்கதியற்றவனாக, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அந்த தன்னைத்தான் தாழ்த்தினவனாக வருகிறான். அப்படியானால் இந்த பெர்ஃபெக்டான பலியை கண்ட நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும், தரை மட்டும் தாழ்த்தினவர்களாக பணிந்து குனிந்து அவருடைய இந்த சிலுவைக்கு முன்பதாக நாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று இந்த மாலை வேளையிலே சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தம்பி இளங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். ஸோ நான் இந்த நாளில் நம்ம இந்த கேட்ட இந்த வார்த்தைகளின்படியா ஸோ அந்த கிரைஸ்டை போர்ட்ரியாட் பண்ணுகிற அந்த காரியங்கள், ஸோ அந்த தேவனுடைய மிஷனல் திட்டத்தோடு கூட தொடர்புடைய முதல் மனிதன் விழுந்து போன போது தேவன் வாக்குத்தத்தமாய் கிறிஸ்துவை கொடுக்கிற அதோடு கூட தொடர்புடைய காரியத்தை ஆபேல் பண்ணினான்.
அது விசுவாசமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசமும் அந்த தேவனுடைய மிஷனல் திட்டத்தோடு கூட இணைந்ததாய், தேவனுடைய மிஷனோடு கூட அதை சார்ந்து அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும்படிக்கு தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி மட்டும் இந்த தேவனை, குமாரனாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படி தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கலாம். ஜாஷ்வா, ப்ரேயர் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, பாவிகளும் துரோகிகளுமாக ஆண்டவரே, உம்மை நினைக்க கூடாதவர்களாக, உம்மை சிந்திக்க கூடாதவர்களாக, உம்மை நேசிக்க கூடாதவர்களாக இருக்கிற ஆண்டவரே அகோர பாவிகள் நாங்கள் சாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை நீங்க வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, ஆபேலுக்கு உண்டான அப்பேற்பட்டதான விசுவாசம் தேவரீர் ஆண்டவரே எங்களுக்குள்ள அறியும் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தத்தக்கதாகவும் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய ஆண்டவரே இரு குணாதிசயங்களினுடைய காரியங்களையும் உணர்ந்தவனாக ஆண்டவரே அவருடைய கிருபையும் அவருடைய நீதியும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய நீதியும் உணர்ந்தவனாக ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்துல வந்து நின்றானோ ஆண்டவரே அது போல ஒரு விசுவாசம் எங்களுக்கு உண்டாயிருக்கவும், தேவரீர் பாவத்தை குறித்ததாகவும் ஆண்டவரே அதனுடைய கான்சிக்வன்சஸை குறித்ததாகவும் ஆண்டவரே அதற்கென்று ஆண்டவரே கர்த்தாவே தீர்மானம் பண்ணப்பட்ட ஆண்டவரே கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறவனாகவும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை கத்த நீர் அவனுக்கு தந்து ஆண்டவரே நீர் அவனை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே விசுவாச வீரர்களின் பட்டியல்ல நீர் அவனை இணைத்து எங்களுக்கு முன்மாதிரிகளாக வைக்கும்படிக்கு கத்தனை கிருபை செய்தபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. தேவரீர் அப்பேற்பட்டதான ஒரு விசுவாசம் எங்களுடைய இருதயங்களில் உண்டாக உண்மை தேவனென்று ஆண்டவரே மகிமைப்படுத்தத்தக்கதான ஆண்டவரே உமக்கு முன்பதாக பயந்து நடுங்கத்தக்கதாகவும் அதே நேரத்துல ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபையை உணர்ந்து அதிலே நாங்கள் உண்மையில சந்தோஷம் கொள்ளத்தக்கதாகவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. ஆளுகை செய்து நடத்துங்க. நாங்கள் ஆண்டவரே இதுல எவ்வளவாய் ஆண்டவரே குறைவு பற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்வதிலே அதை நாங்கள் எங்களுடைய இருதயங்களிலே உணர்வதிலே நாங்கள் எவ்வளவு தூரமாக குறைவுபட்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு நீர் தாமே உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயங்களிலே அதிகமாக ஊற்றியறல வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க சுவாமி. கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் உண்மை தேவன் என்று மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. கிருபை பாராட்டுங்க. அப்பேற்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்க. கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் சாமி, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களிலே மகிமைப்படுவீர் அகராச்சா. உண்மை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துங்க. ஆளுகை செய்து நடத்துங்க. கிருபை பாராட்டுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஜெபங்களை கேட்டு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் நடத்துங்க. கிருபை நான் நடத்துங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் யேசு. ஓகே, क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ கேள்விகள் இருக்குமானால் இந்த தினத்தில் பார்த்த வேத பகுதியின் அடிப்படையில் அல்லது கடந்த நாட்களில் நாம் தியானித்த வேத பகுதிகளின் அடிப்படையில் ஏதாகிலும் கேள்விகள் இருக்குமானால் கேட்கலாம். அங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் ஆன்சர் சொல்லி. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட் தம்பி, சொல்லுங்க. கொஸ்டின் கரெக்டானு தெரியல, பட் மேபி நீங்க ஏற்கனவே அதை டச் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். I don't know whether I missed it. God's prime mission எடுத்துட்டோம்னா whether it is glorifying his son எடுக்கலாமா, இல்லாட்டி ஆக்சுவலி நம்ம ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பார்க்கும்போது glorifying him only. அப்போ புதுசு ஆக்சுவலி ஹோல் பிளான் வந்து to glorify his son is the prime mission of God எடுக்கலாமா? நல்ல கேள்விதான் அது. நல்ல கேள்வி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் அது. ஆக்சுவலா
நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆக்சுவலா 2 கொரிந்தியர் 4 அந்த 4 முதல் 6 நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பேசேஜ், நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்லுகிற பேசேஜ். அது வந்து நமக்கு ஒரு நல்ல கீ. அல்லது புதிய ஏற்பாட்டை நாம படிக்கும்போது என்னன்னா, தேவன் தம்மை மகிமைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். தேவன் இந்த தம்முடைய பூரண வெளிப்பாட்டிலே அல்லது இந்த முழு வேதாகமத்திலே தேவன் தம்மை படிப்படியாக வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவிலே தம்மை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ என்னன்னா, அந்த பேசேஜ்ல, அந்த 2 கொரிந்தியர் 4 அந்த பேசேஜ்ல இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, அதான் காஸ்பல். சோ இந்த ரெண்டுமே பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு தம்பி. அண்ட் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ தேவனை நாம ரொம்ப நெருங்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது, தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, காணவும் முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். அது எப்படின்னு நமக்கு தெரியாது, விளங்கவே விளங்காது இப்போ. ஆனா இயேசு கிறிஸ்து தொட்டு பார்த்தவங்க, அவரை நேர பார்த்தவங்க, பக்கத்துல இருந்தவங்க, அவங்களோட அந்த உறவாடினவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. அவரை நம்ம பாக்குறோம், விசுவாச கண்கள்ல தான் பாக்குறோம். சோ மகிமை, நீங்க கேட்ட கேள்விக்கு நாம தேவனை பார்க்க வேண்டுமானால் இயேசுவை, அதான் பிலிப்போடத்துல சொல்றாருல, அது ரொம்ப ஒரு ஆழமான சத்தியமுள்ள ஒரு காரியம். அது பிலிப்பு, நீ இவ்வளவு நாள் இருந்து என்ன பார்த்தது இல்லையா? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய ஒளி. சோ போத் ஆர் ஒன், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நம்ம வந்து குமாரனில் தான் பாக்குறோம், அதை பூரணமா பாக்குறோம். இட்ஸ் நாட் லைக் ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள்ஸா. நம்ம புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவிலே தேவனை பூரணமாக பார்க்கிறோம். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அவரிலே வாசமாயிருக்கிறது. So both are together only. சரியா சொன்னா நீ? ரைட் அங்கிள். பட் ட்ரினிட்டி, அதாவது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேக்குறேன். அதாவது ட்ரினிட்டில இப்போ வந்து எந்த இடத்துல கட்ட தெரியல, ஒரு இடத்துல சொல்லுவாரு, அதாவது குமாரனை மகிமைப்படுத்த, நான் அதாவது ஜீசஸும் காடும் ஃபாதர் கன்வர்சேஷன்ல நான் உன்னை மகிமைப்படுத்த இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல. சோ த ஹோல் கிரியேஷன்லயும் காட் வந்து, காட்ஸ் பிளான் வந்து ஃபால் ஆஃப் மேன்கைண்டும் ஜீசஸ்க்காக, மீன்ஸ் ஃபார் ஹிம் ஒன்லி, பட் த்ரூ ஹிம் ஜீசஸ், தென் salvation only through him, and also the judgment only through him, creation. அதாவது இப்போ நம்ம ட்ரினிட்டில வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது Jesus is in the forefront and Father is in the background, and his Son is glorified, and Father's mission is to glorify him through நீங்க சொல்றது புரியுது. as a Trinity ஒன்னா பார்க்கும்போது it goes to Godங்கிற டெர்மினாலஜிக்கு போகுது. when Trinity எடுக்கும்போது வந்து ஃபாதரோட மிஷன் நீங்க சொல்லும் போது, அந்த மிஷன் வந்து it is centered, Christ centered mission, because like Father is acting through Christ. அப்போ நமக்கு எடுக்கும் போது எல்லாமே அவரால் மாத்திரம் போது அவர் தான் கிறிஸ்து தான் முன்னாடி வராரு. எப்படி கன்ஃபியூசிங், பட் நீங்க சொல்ற மாதிரி ஓகே. ஜெனரல் இப்ப பாத்தீங்கன்னா ஃபெய்த் எடுக்கும் போது நியூ டெஸ்டமென்ட் ஃபெய்த் ஆஸ் எ கிறிஸ்டியன் நமக்கு கிட்ட கேட்கும் போது நம்மளோட ஃபெய்த் இஸ் த்ரூ த கிரைஸ்ட் ஒன்லி. தட் இஸ் அவர் ஃபெய்த். த்ரூ கிரைஸ்ட் வி காட் த சல்வேஷன். தட் இஸ் அவர் ஃபெய்த். பட் வென் வி டேக் இட், அது எப்படின்னு தெரியல, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அவங்களோட ஃபெய்த் வந்து கிறிஸ்துவின் அடிப்படையில ஃபெய்த்தா இருந்திருக்குமா சில ஃபார் ப்ராஃபஸியை தவிர, மற்றவங்களோட ஃபெய்த் வந்து காட்ல இருந்திருக்கும். இப்ப நம்ம கிறிஸ்டியன் எடுக்கும்போது நம்ம ஃபெய்த் த்ரூ கிரைஸ்ட் தவிர we cannot say, we cannot say like we are I believe in Godங்கிறதோட கிறிஸ்து மூலமா தான் நம்ம வந்து தேவனை காண முடியும்ங்கும் போது நம்ம ஃபெய்த் பேசிஸ் ஆன் கிரைஸ்ட், நாட் லைக் காட்ங்க வரும்போது when you differentiate இன்னும் கொஞ்சம் இன்னும் டீடைலா போகும்போது, ஃபாதர் இஸ் மிஷன் இஸ்
டு க்ளோரிஃபை ஹிஸ் சன் இங்கன்னு எடுக்கலாமா? இல்லாட்டி இட்ஸ் லைக் சாரி கன்ஃபியூஸ் பண்றேன் ஆக்சுவலி. இல்ல நீங்க சொல்ற காரியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியான ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் தான். ரொம்ப விஸ்தாரமா நமக்கு பேச இங்க டைம் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலா நான் சொன்னது ஆன்சர் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல, இன் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம கிறிஸ்துவிலே தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷனிங்ல நீங்க சொல்றீங்க, ஃபங்க்ஷனிங்ல இட் இஸ் ட்ரூ. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒண்ணுதான். ஆனா பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னா இயேசுவை முன்னால நிறுத்துறாங்க. தட் இஸ் வெரி ட்ரூ. ரொம்ப முக்கியம், கரெக்ட் தான். ஸோ பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், இயேசு தேவனை பிதாவை மகிமைப்படுத்துகிறார், அண்ட் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் தான். பிகாஸ் ஏன்னா திருத்துவ குடும்பத்துல வந்து இப்படி ஒரு டேரிங்கான காரியத்தை செய்யறது ஒரு பயங்கரமான காரியம். இதோ நான் இருக்கிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி, இந்த Christ who jumped on this earth, it's a wonder of wonders இல்லையா? ஸோ அதனால பிதா நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி, இந்த பேக்ரவுண்ட்ல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி, that is exactly true. That's what the picture we get in the New Testament. ஸோ பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் வந்து அப்படி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவராக, கிறிஸ்துவ முன்னால நிறுத்துறவராக, தட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் செய்கிறார், தட் இஸ் ட்ரூ. அண்ட் ஆனா இன்னொரு காரியம் நீங்க சொன்னது என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலையுமே அவங்க விசுவாசித்தவர்கள் எல்லாருமே, ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவை பார்த்தாங்க. கிறிஸ்துவை பார்த்தாங்க நிச்சயமா, அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா ரொம்ப ஃபெயிண்டா இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து ரொம்ப கிளியர் ஐடியா இல்லாட்டாலுமே, ஒரு ரட்சகர் வருவார், தேவன் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுவார், ஒருவர் வருவார் அப்படிங்கிற காரியம்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப நல்லான ஏசாயா 1 பேதுருல அன்னைக்கு நாங்க பார்த்தோம். ஸோ அந்த தீர்க்க தரிசனங்கள் சொன்னவங்க எல்லாருமே கிறிஸ்துவின், அவர்களில் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகளையும் அதற்கு பின்பு வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ the prophets முன்னறிவித்த போது கிறிஸ்துவை குறித்து தான் அறிவித்தாங்க. கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்து பேசினார், கிறிஸ்துவை குறித்து தான் அறிவித்தாங்க. அதை கூடுதலா ஆராய்ச்சி பண்ணாங்க, அவங்களால முடியல. ஸோ பட் faintly they also trusted in Christ only. அது ரொம்ப முக்கியமான காரியம். But predominantly Father God, but also Christ. Okay. Thank you. Okay, thank you. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, வேற யாருக்கும் கொஸ்டின் இல்லைன்னா நம்ம ஒரு நிமிஷம் அண்ணா பேசலாம்னா ஜஸ்ட் பேசுறேன். அங்கிள், இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ கிறிஸ்துவ அறிகிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி, இப்ப இதுக்கு முன்னாடி பிரதர் கேட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு அது நிமித்தமா தான் நானும் யோசிச்சு கேட்கிறேன். இப்ப நம்ம பிதாவை அறிகிறது அப்படிங்கிறது, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று வசனம் சொல்லுது. அப்ப அவரை அறிந்தோம் அப்படின்னா அவர் வந்து பிதாவில தானே அவரும் இருக்கிறாரு. அப்ப அதாவது கிறிஸ்துவை காணுகிறவன் பிதாவை காண்கிறான்னு சொல்லிட்டு அவரும் வேதத்துல சொல்லியிருக்கல அங்கிள். அது எப்படி அங்கிள், அது அப்ப நம்ம அதை எப்படி அங்கிள் பார்க்கக்கூடிய காரியம், அது அப்படிங்கிறதாங்க நான் கேட்கிறேன்.
ஸ்பெசிஃபிக்கா எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? ஓகே. ஓகேங்க அங்கிள். இப்போ அதாவது கிறிஸ்துவை அறியும் போது ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து சொல்லப்பட்டிருக்கும் போது என்னை அறிந்தீர்கள்னா என் பிதாவையும் நீங்க அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல அங்கிள். ஓகே. அப்போ நம்ம கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவரிலிருந்து பிதா வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது அது நம்ம பார்க்கும். அது எப்படி அததான் அங்கிள் இதுக்கு முன்னாடி கேட்டாங்களா, அது நிமித்தமா அந்த இடத்துல இருந்து நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க அங்கிள். ஆமா, என்னன்னா அடிப்படையா திருத்துவத்தை குறித்து நம்ம இந்த காரியத்தை ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஆனாலுமே இந்த மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள், ஆனால் தனித்தனி பர்சனா இருக்கிறாங்க. அதாவது 3 are 1 in essence. 3 are 1 in essence but separate in persons. தனித்தனி நபர்களாக, ஆனா ஒரே நபர் தான். இது எப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விளங்காது. பட் ஆனா அந்த ஒரு சரீரத்துல வந்தது கிறிஸ்து 2வது நபர் தான். அந்த திருத்துவத்திலே 2வது நபர் தான் நம்மள மாதிரி சரீரத்துல வந்தார். அதனால அவரை குறித்து காஸ்பல்ல எழுதியிருக்கிற காரியங்களை நம்ம எளிதா பார்க்கலாம் இல்லையா? அவர் வந்து காஸ்பல்ல எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கும் போது இந்த கிறிஸ்து யார், இந்த கிறிஸ்து மனுஷனாக, கிறிஸ்து யார், அவர்தான் தேவனாக. சோ அந்த தேவத்துவம் எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. சோ அவருடைய குணாதிசயங்களை நம்ம படிக்க தேவனை அங்க பாக்குறோம். அதுதான் அவர் இயேசு சொல்லுகிற காரியம். ஒன்றான தேவனாகிய உண்மையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். சோ அறிகிறதுன்னு சொல்லும் போது இயேசுவை நாம் அறியும் போது தேவனை அறிந்து கொள்கிறோம். ஓகேவா? அல்லது பழைய ஏற்பாட்டுல நம்ம தேவனை குறித்து என்னெல்லாம் அறிகிறோமோ அது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். 2 பேரும் ஒன்னேதான். பழைய ஏற்பாட்டுல எப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நமக்கு அந்த போர்ட்ரே பண்ணி இருக்குதோ அதேதான் இயேசு கிறிஸ்துவில. ஆனா மாம்சத்தை கவர் பண்ணி இருக்கிறதுனால அது நம்மளால எளிதில் அப்ரோச் பண்ண முடியுது. சரியா? ஓகே அங்கிள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்கும் கேள்வி இல்லைன்னா நம்ம செபித்து முடிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் மாலை வெள்ளிக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவரே, வேதம் காண்பிக்கிறதான அந்த ஒன்றான மெய்தேவன் ஆண்டவரே அப்பா, நீர் ட்ரையூன் காடாக ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் எல்லா 39 புத்தகங்களிலும் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே குமாரனாகிய தேவன் ஆண்டவரே நீர் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஆண்டவரே நீர் பிதாவை மகிமைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. பிதா உம்மை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அப்பா அதிகமாய் பார்க்க முடிகிறது. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விசேஷமாய் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே இந்த ட்ரினிட்டியை குறித்து அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அந்த ட்ரையூன் காட் அது ஆதி திருச்சபையில் ஆண்டவரே அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு சத்தியமா இருந்தபடினால அவளை குறித்து நாங்கள் தெளிவு பெறுவோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில தேவனை பார்க்க விசேஷமா நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே அப்பா ரொம்ப நாள் கன்ஃபியூஸா இருந்த ஆண்டவரே, ஆபேலுடைய காணிக்கைக்கும் காயினுடைய காணிக்கைக்கும் என்ன வித்தியாசம் ஆண்டவரே. அப்பா ஆபேல் ஆண்டவரே அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட தேவனுடைய குமாரன் பலியாய் கொடுக்கப்படுகிற ஆண்டவரே அந்த காரியங்களை ஆண்டவரே அந்த மிஷனல் திட்டத்தை அறிந்தவனாய் ஆண்டவரே அப்பா செயல்பட்டான் ஆண்டவரே. எங்ககிட்ட இருக்கிற பலவீனங்கள் மத்தியில ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே, அதற்காக நன்றி. நாங்களும் ஆண்டவரே அந்த மிஷனல் திட்டத்தோடு கூட ஆண்டவரே
இந்த மிஷனல் தேவனை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கிருபை செய்யுங்க. நாங்கள் கிருபையில வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு இவைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுடைய சமூகத்துல, எங்களுடைய திருச்சபைகளிலே, எங்களுடைய பணியிடங்களில ஆண்டவரே நாங்கள் இந்த மிஷனல் தேவனை ஆண்டவரே அவருடைய மிஷனை கொண்டு செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thanks, brothers. Praise God, thank you. Praise Lord, praise Lord, praise Lord.